வணக்கம் வணக்கம் நேயர்களே. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப நம்ம திரும்பி வந்திருக்கோம். ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசதான். என்னடா தமிழக அரசியல் இப்படி இருக்குன்னு எல்லாருமே பாக்குறோம். இவர் கூட சேருவாரா, அவர் கூட சேருவாரா, அவர் இவர் கூட சேருவாரான்றதை தாண்டி யாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவான்றது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மக்கள் சப்போர்ட் அதிகமா விஜய் கிட்ட இருந்தாலும் ஆனா கூட்டணியில இருக்க பல பேர் விஜய் எப்படா கவுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக அரசியல்ல இந்த மாதிரி முன்னெப்போதும் நடக்கிறவில்லை. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல ஏன் இவ்வளோ பெரிய சிக்கல் நீடிக்குது? 118 நம்பரை ஏன் விஜயால எட்டவே முடியல? இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். ஏன் இந்த 118ன்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. அதாவது ஒருத்தர் மெஜாரிட்டியா ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா மினிமம் அவருக்கு 118 சீட்டு தேவை. அப்படி இல்லைனாலும் கூட்டணி கட்சி மூலமா அவருக்கு 118 சீட்டு வந்தா கண்டிப்பா ஆட்சி அமைக்கலாம். அதாவது 234ல பாதி தொகுதி பிளஸ் ஒரு தொகுதி இது இருக்கணும். இப்படி இருந்தாதான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும், திட்டங்களை நிறைவேற்ற முடியும். நாளைக்கு திட்டத்தை நிறைவேற்றும் போது மினிமமா 118 பேர் இல்ல அப்படின்னா அவங்களால எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாது. சோ கண்டிப்பா ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போதும் அவங்களுக்கு 118 பேரோட ஓட்டு கண்டிப்பா தேவைப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது. கவர்மெண்ட்டையும் ப்ராப்பரா புதிய திட்டத்தை நிறைவேற்றி ரன் பண்ண முடியாது. இது ஒண்ணு. சரி, ஸ்டாலின் தான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்றாரு, நீங்க ஏன் ரன் பண்ணலாம், அவர் தான் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு 6 மாசத்துக்கு அப்படின்னா அதுதான் இல்ல. 6 மாசத்துக்கு அவராலையும் ஃபர்ஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆஸ் பர் எலெக்ஷன் ரூல் படி ஒரு தடவை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனோட மெஜாரிட்டிய ஒரு பார்ட்டி ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணாத பட்சத்துல ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அந்த ஸ்டேட்டை ரன் பண்ணுவாங்க அன்டில் 6 மந்த் வரைக்கும் ரீஎலெக்ஷன் நடத்த மாட்டாங்க. சோ அவரு 6 மந்த் விஜய்க்காக கொடுக்கல, அவராலையும் 6 மந்த் ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சது அவரும் எம்எல்ஏல பெருசா அவராலையும் இந்த இடத்துல பெருசா வாய்ஸ் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது இல்ல? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை இவங்க கொடுக்குறாங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். அவங்க எல்லாம் திமுக கூட்டணியில இருந்தாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணியிலே நீங்க சும்மாதான் இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டை எந்த விதத்திலயும் பெருசா ரூல் பண்ண மாதிரி தெரியல. குறிப்பா திருமாவளவனோட கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும். இந்த இடத்துல கம்யூனிஸ்ட ஓரளவுக்கு பாராட்டலாம். ஏன்னா கேட்டவனை அவங்க மேக்சிமம் கொடுத்துட்டாங்க. எந்தவித இழுபறியும் அதுல நீடிக்கல. மேக்சிமம் 2-3 டிமாண்ட் அவங்க வச்சதை ஆஃப்லைன்ல சொன்னாலும் மேக்சிமம் அது முடிஞ்சுச்சு. ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவரு துணை முதல்வர் கேட்கறதாவும், அவர் அதை தாண்டி ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான் வேணும்ன்றதும், அதை தாண்டி மேஜரா சென்னை, மதுரை, திருச்சியில நெக்ஸ்ட் வரப்போற மேயர் எலெக்ஷன்ல அவரோட கேண்டிடேட்டை தான் முன்மொழிவேன், அவங்க தான் மேயரா இருக்கணும்னு இந்த மாதிரி நிறைய டிமாண்டை அவர் தரதா சொல்றாங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட இருக்குது 2 சீட்டு. இதுக்கு முன்னாடி இந்த சீட்டை விட இது கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு முன்னாடி அவர் திமுகவுக்கு கூட தான் இருந்தாரே தவிர எந்த விதத்துல ஆட்சியிலையும் பங்கு பெறல. விஜய் கிட்ட சிம்பிளா பேசி ஒரு இலாக்காவை வாங்கிட்டு அந்த மக்களுக்கான முன்னேற்றத்துக்கு என்ன உழைக்கணுமோ அதை அவர் உழைச்சா எந்த விதத்துலயும் இது பிரச்சனையே தராது. ஆனா துணை முதல்வர் இந்த மாதிரி பல டிமாண்டை கொடுக்கும் போது அவங்களோட எண்ணங்கள் வெளிப்படுது. இது இன்டைரக்டா திமுக விஜய் கார்னர் பண்றதுதான் இதோட ஒரே இது. இன்கேஸ் ரீஎலெக்ஷன் வந்தா என்ன நடக்கும்னு மக்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இங்க விஜயோட கேண்டிடேட்ஸ் 1000 ஓட்டுக்கும் 10,000 ஓட்டுக்கும் குறைவா ஜெயிச்ச தொகுதின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 20 தொகுதி வருது. இது ரீஎலெக்ஷன் வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல விஜய் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது இல்லாம விஜய் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி நிறைய பேர் போடாம விட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த ஓட்டும் விஜய்க்கு வரும். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் இஷ்யூனால நிறைய பேர் ஓட்டு போடாத முடியாத மாதிரி போன மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஊருங்கள்ல. சோ அந்த மாதிரி ஓட்டும் கண்டிப்பா விஜய்க்கு வரும். அது இல்லாம நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்க பல பேருன்றது பல பேருக்கு தெரியும். சோ இந்த வாட்டி திருப்பி எலெக்ஷன் தான் நீங்க காசும் கொடுக்கணும். நீங்க தோத்த தொகுதிக்கும் காசு கொடுக்கறதுக்கு உங்களோட கேண்டிடேட்டுக்கு மனசு வராது. சோ இதுல கண்டிப்பா விஜய்க்கு தான் முன்னுரிமை இருக்கு. அது இல்லாம கடந்த ஒரு வாரம் நடந்த அரசியல்ல உன்னிப்பா பார்க்கும் போது ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி போவன்னதும் இந்த மாதிரி விஜயை இழுபறி இருக்கிறதும் தமிழ்நாடு மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ கண்டிப்பா ரீஎலெக்ஷன் வந்தா அவர் 160 150 மேல எடுப்பாரு. அது எந்த இதுவும் டவுட் இல்லை. ஆனா இந்த 6 மாசம் ஆளுநர் ஆட்சிக்கோ குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கோ போய் பாஜக கைவசம் தமிழ்நாடு போகக்கூடாதுன்னுதான் இவ்வளவு வழிய அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு
எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு மனிதனா, ஒரு கட்சியா, தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு நினைக்கிற எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணும். வாட் எவர், அது விஜயோ யாரோ, ஆக்சுவலா மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க தான் இங்க முன்னுரிமையில நிக்கணும். சோ மக்கள் வந்து மெஜாரிட்டியா தேர்ந்தெடுத்தது அந்த பார்ட்டியை தான். சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 1 இயரோ 2 இயர்ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல, இல்ல மக்களுக்கு இது பிடிக்கலன்னும் போது நீங்க திருப்பி உங்களோட டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணலாம். ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு டிமாண்ட ஒரு கட்சிகள் தருதுன்னா தமிழ்நாடு முன்னேறவே கூடாதுன்னு ஒரு சில கட்சிகள் நினைக்கிறத விட எல்லா கட்சியுமே எதிர்கட்சியில நினைக்குது. அதே மாதிரி புதுசா ஒருத்தங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிடக்கூடாதுன்ட்டு இவங்க பாடுபடுறது கண் எதிர்க்க தெரியுது. எனிவே நல்லதுதான் நடக்கும் நாம நம்புவோம். இந்த அரசியல் சூழ்நிலையில விஜய் எப்படி வெளியே வரான்னு பார்ப்போம். எங்களோட ஆசை அவர் வர்றதுதான். எதா இருந்தாலும் மக்கள் கையில இருந்ததை தாண்டி இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க கையில தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. தேங்க்யூ, வணக்கம்.